ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள். இது எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக இருக்கணும். எளிமையான ஒரு நாடி சுத்தி, ஒரு சின்ன தியானம். மன ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தேவை. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தேவை. அப்போ இன்றைக்கி மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை, ஹாகினி முத்திரை பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும். அப்போ அந்த பஞ்சபூதத்தையும் சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், முகுள முத்திரை. அந்த முகுள முத்திரை செய்யும் பொழுது நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், வெப்ப ஓட்டம் சீராக இருக்கும், மூச்சோட்டம் சீராக இருக்கும். நம்முடைய தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி மன அமைதியை தரக்கூடிய அஞ்சலி முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 முத்திரைகளுமே எல்லா வயதினருக்கும் ஏற்றது. அதற்கப்புறம் வலது பக்க இடது பக்க நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான நாடி சுத்தி. நமக்கு வலது மூளை இடது மூளை இந்த இரண்டுமே நன்றாக இயங்கணும். அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். மூளை செல்களுக்கு எப்பொழுதுமே அந்த இரத்த ஓட்டம் பாஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிராண ஆற்றல் எப்பொழுதும் இருக்கணும். அந்த மூளை செல்களுக்கு எப்பொழுதும் இரத்த ஓட்டம் இருக்கணும் அப்படின்னா, பிராண ஆற்றல் நன்றாக பிராணசக்தி இருக்கணும் அப்படின்னா நம்ம நாடி சுத்தி முக்கியமான ஒன்று. அதோடு சேர்த்து ஒரு சக்கரா தியானமும் பார்க்க போகிறோம். ஸோ இதை தினமுமே எல்லா வயதினரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது பயிற்சி பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், சற்று வயதானவர்கள், அவங்க நான் ஜஸ்ட் இப்போ வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் தாராளமாக காலையும் மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முத்திரைகளெல்லாம் செய்யும்போது நமது பண்புகள் கிராஜுவலாக மாற ஆரம்பிச்சிடும். கோபப்பட மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம், டிப்ரெஷன் ஆக மாட்டோம். இது ஒரு நாளில் வந்துடாது. நீங்கள் தொடர்ந்து 1 மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்களது பண்புகளை மாற்றிவிடும். மனித பண்புகளை மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் முத்திரை, யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ நான் அமர்ந்திருக்கக்கூடியது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. இப்போ முதல் முத்திரையாக ஹாகினி முத்திரை பார்க்க போகிறோம். எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் நன்றாக இயங்கும். இந்த முத்திரையின் மூலமாக மன ஒருநிலைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மன அமைதியை கொடுக்கக்கூடிய, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடிய அஞ்சலி முத்திரையை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. கழுத்து லேசக்களை குனிஞ்சுக்கோங்க. எல்லா கைவிரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டு பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ.
அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை பண்ண போகிறோம். கழுத்துக்களை குனிச்சிக்கோங்க. எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. தென் நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த 3 முத்திரையும் வஜ்ராசனத்தில் பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணாலே போகிறோம். 2 முட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ ஹாகினி முத்திரை எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை பார்க்க போகிறோம். பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை. கழுத்துக்களை குனிச்சிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நாடி சுத்தி, முழுமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின் முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல மூச்சை உள்ளழுங்க, அடுத்தல மூச்சு வெளியே விடுங்க. அதிலே மூச்சை உள்ள எடுத்துருங்க. அனதரில் மூச்சு வெளியிடும். இந்த மாதிரி ரொட்டேஷனாக ஒரு 5 சுற்று பண்ணிக்கோங்க. இடதில் ஆரம்பித்து இடதிலே விடுறது ஒரு சுற்று, அந்த மாதிரி 5 பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கால் இடது கால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். இப்போ இரு நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி, மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ மூலாதாரத்துலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம், உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து 4 இன்ச்சு மேலே மனக்கண்ணால் அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த ஹாகினி முத்திரை பண்ணுறோம். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஞாபக சக்தி முக்கியமான ஒன்று, மன அமைதி முக்கியமான ஒன்று. இது 2ஐயுமே கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சியை நீங்கள் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் எவ்வளோ வயதானாலும் நமக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகின்ற அனைத்துமே வெற்றியாக அமையும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.